கட்டி தருவேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு பாருங்க. அங்கே தான் நம்ம இயேசுசாமி நிற்கிறார். அல்லேலூயா. அவர் ஐஸ்வர்ய சம்மானராக இருந்தும் சிலுவையிலே தரித்திரரானார். எதுக்குன்னா ஒன்று ஐஸ்வர்யவானா மாத்துறதுக்காக. அதே போல் அவர் தாழ்மையாக ஒரு ஏழ்மையான ஒரு மாட்டு தொழுவத்தில் பிறந்தாலும் உங்கள் பிள்ளைங்க மாட்டு தொழுவத்தில் பிறக்கிறத ஆண்டவர் அனுமதிக்கிறவர் அல்ல. உங்கள் பிள்ளைங்க இப்போ சொல்லியிருக்காரு பாருங்கள், உன் பலகணிகளை பளிங்கு கற்கு, உன் வாசல்களை மாணிக்க கற்கள், உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்கள், காம்பவுண்டு வால் கூட கிரானைட்டில் தான் இருக்குமா. அப்படி உங்களுக்கு வீடு கட்டி கொடுப்பாரான். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொல்கிறாரு, யார் யாருக்கெல்லாம் சொந்த வீடு இல்லையோ ஆண்டவர் உங்களுக்கு சொந்த வீடு கொடுக்கறதுக்காக தான் மனுஷ புத்திரனுக்கு தலை சாய்க்க மண்ணில் இடமில்லை என்று சொன்னார். நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, ஆனால் மனுஷபுத்திரனுக்கு தலை சாய்க்க மண்ணில் இடமில்லை. ஏன் தெரியுமா? உனக்கு மண்ணில் இடம் கொடுக்கணுன்றதுக்காக.